வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்பவே சுவையான சூப்பரான பிடி கொழுக்கட்டை ட்ரெடிஷ்னல் மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3 கப் பச்சரிசி நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா 2 மணி நேரத்துக்கு அப்புறமா இதை ஃபேனை கீழே ஒரு துணி போட்டு காய வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் காஞ்சா போதும். கொஞ்சம் லைட்டாக ஈரப்பதம் இருக்கும்போதே நம்ம மிக்சியில் போட்டு இதை நைஸ் பண்ணிக்கலாம். இதில் 2 ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஏலக்காயோட விதை மட்டும் சேர்க்குறேன், ஏன்னா அந்த தோல் வாயில் படும். இந்த மாதிரி கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ மாவை அரைச்சாச்சு. இதை ஒரு இட்லி பானையில் போட்டுட்டு நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். உங்களுக்கு வேகும் போதே நல்லா வாசனை வரும், அந்த பச்சரிசி வேகிற வாசனை வரும். அந்தளவுக்கு வேக வச்சுக்கோங்க. மேலே இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு துணி போட்டு மூடி வச்சிடலாம். அப்போ தான் இட்லி பானையில் இருக்க மேலே மூடியில் இருக்க தண்ணி ரொம்ப இந்த மாவில் படாது. இப்போ இது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம். பாருங்கள், மாவு நல்லா வெந்திருக்கு. இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதுக்கு ஒரு அரை கப்பு தேங்காய் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேங்காய் கம்மியாக வேணாலும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், இல்லை துருக்கியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 3 கப் பச்சரிசிக்கு 3.5 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். இது நல்லா கொஞ்சம் இனிப்பு தூக்கலாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும்னா 3 கப்பு அல்லது 3.25 கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. நான் இப்போ 2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். இது ரொம்ப பாகு வரணும்னு அவசியம் இல்லை, கொதிச்சா போதும். இப்போ அந்த கொதிச்ச வெல்லத்தை எடுத்து நம்ம மாவில் கலந்து விட்டுடலாம். கொஞ்சமாக வடிகட்டிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மாவு அந்த வெல்லம் நல்லா சூடாக இருக்கும், அதனால் கை வச்சு கலர முடியாது. அதனால் ஒரு கரண்டியில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் வெல்லம் வடிகட்டிட்டு நம்ம கலந்து விட்டுடலாம். நீங்கள் மாவுக்கு வெல்லம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மாவு எவ்வளோ இருக்கோ அதுக்கு 3/4 கப்பு வெல்லம் சேர்த்துக்கோங்க. 1 கப்பு மாவுக்கு 3/4 கப்பு வெல்லம் சேர்த்துக்கோங்க. அது இனிப்பு சரியாக இருக்கும். தூக்கலாக வேணும்னா 1 கப்புக்கு 1 கப்பு வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப ஸ்வீட்டாக பிடிக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ எல்லா வெல்லமும் நான் வடிகட்டிட்டேன். இப்போ பாருங்கள். இப்போ இதில் 1 ஸ்பூன் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இது நல்லா வாசனைக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்கலன்னா. நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. மாவு கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. சப்போஸ் உங்களுக்கு வெல்லம் தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சு சேர்த்துக்கோங்க. ஒரு சில டைமில் மாவு நிறைய தண்ணி இழுக்கும். அந்த மாதிரி சமயத்தில் வெல்லம் தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்து கூட நம்ம பிசைஞ்சு விட்டுருக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு இந்த மாதிரி தளன்னு இருக்கணும். ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது. திக்காக இருந்தால் கொழுக்கட்டை சீக்கிரமாக வேகாது, ரொம்ப ரஃப்பாக இருக்கும். கொஞ்சம் சாஃப்டாக தான் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் ஆனதுக்கப்புறமா கையில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ஒரு சின்னதாக உருண்டை பிடிச்சி கையில் அமுக்கிட்டிங்கன்னா கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இதை நம்ம வேக வைக்கணும். இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பிடிச்சி வைக்கிறதுனால தான் இந்த கொழுக்கட்டைக்கு பிடி கொழுக்கட்டைன்னு பேர் வந்தது. இப்போ முதல்ல ஒரு 10லேருந்து 15 கொழுக்கட்டை வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா மீதி இருக்க கொழுக்கட்டையை போட்டு நம்ம வேக வைக்கலாம். இந்த மாதிரி அடுக்கிட்டு ஒரு துணி போட்டு மூடிடுங்க. அப்போ தான் இட்லி மூடியில் இருக்க தண்ணி அந்த கொழுக்கட்டை மேலே விழாது. இப்போ அந்த துணியை எடுத்துகிட்டு மீதி இருக்க 10 கொழுக்கட்டையை அடுக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி வேக வைக்கும் போது கொழுக்கட்டை ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காது. முதல்ல ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா அடுத்தது ஒரு 10 கொழுக்கட்டை வச்சு இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சோம்னா அந்த கொழுக்கட்டை ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக பிரிஞ்சு வரும். முதல்லையே மொத்தமாக அடுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொழுக்கட்டை ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அப்புறம் உங்களுக்கு எடுக்கும் போது எல்லாம் பிஞ்சு போயிடும். இப்போ இந்த 10 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் பாருங்கள், கொழுக்கட்டை நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை எடுத்துடலாம். சுவையான பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ இதை உடச்சி பார்க்கலாம். இது பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது.
இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். நன்றி.